السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما تحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஆண்டினுடைய ரமலான் மாதத்தின் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியில் திருமறை குர்ஆனினுடைய சில வசனங்களுக்கான விரிவுரையை விளக்க உரையை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு மத்தியில் இன்றைய தினத்தில் சூரா ஷம்ஸ் என்கிற 91வது அத்தியாயத்தின் 7, 8, 9, 10 ஆகிய 4 வசனங்களின் விரிவுரை விளக்கத்தை தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆரம்பமாக அந்த வசனங்கள் அதனுடைய தர்ஜுமா என்ன என்பதை நாம் சுருக்கமாக அறிந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அத்தியாயம் சூரியன் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பம் ஆகுவதனால்தான் இந்த அத்தியாயத்திற்கு ஷம்ஸ் என்கிற பெயரை சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் 7வது வசனம் முதல் வனஃப்ஸின் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இதனுடைய மொழி பெயர்ப்பு வனஃப்ஸின் வமா சவ்வாஹா, ஆன்மாவின் மீது சத்தியமாக, உயிரின் மீது சத்தியமாக, வமா சவ்வாஹா, அது செம்மைப்படுத்தப்பட்ட நிலையின் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா, அந்த நஃப்ஸுக்கு, அந்த ஆன்மாவுக்கு, உள்ளத்திற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நன்மை எது தீமை எது என்பது அதற்கு இல்ஹாம் செய்யப்பட்டிருக்கிறது, உள் உணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை அசுத்தப்படுத்தியவர் அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹ் இந்த வசனங்களில் பேசுகிறான். இந்த வசனத்தினுடைய விரிவுரையை பொறுத்தவரை இதற்கு ஏராளமான தஃப்சீர் விளக்கங்கள் ஒவ்வொரு கால பொழுதுகளிலும் அதனுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களால், முக்கியமாக பேசப்படுகிற கல்வி அறிஞர்களால் எவ்வளவோ பல விளக்கங்கள் இதற்கு சொல்லப்பட்டு இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலான இதன் ஒவ்வொரு பகுதியையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதில் ஆரம்பமாகவே அல்லாஹ் சத்தியத்தை குறித்தே பேசிக்கொண்டு வருகிறான். வஷம்சி வதுஹாஹா என்ற வார்த்தையில் ஆரம்பித்து சூரியன் மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக பல சத்தியத்திற்குரிய வார்த்தைகளை பேசுகிறான். அதுதான் இந்த நாம படித்த வசனங்களிலும் இருக்கிறது. வனஃப்ஸி வமா சவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் சத்தியமாக, அது செம்மையாக்கப்பட்ட அந்த நிலையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இப்போ ஏன் இந்த சத்தியம் என்ற வார்த்தையை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறான்? சத்தியம்னா என்ன? அல்லாஹ்வின் மீது தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டுமா என்கிற சத்தியம் தொடர்பான சில மார்க்க விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். சத்தியம் என்பதை பொறுத்தவரை முன்பு நடந்த ஒரு காரியத்தை அது நடந்ததென்றோ அல்லது அதை நான் செய்தேன் செய்யவில்லை என்ற கடந்து முடிந்த நிகழ்வுகளுக்கு ஒருவர் சத்தியம் செய்வார். அதே போன்று நடக்க போற காரியத்திற்கும் ஒருவர் சத்தியம் செய்வார். இந்த சத்தியம் செய்வது தொடர்பாக நமக்கு இஸ்லாம் என்ன வலியுறுத்தி சொல்கிறது என்றால், ஒவ்வொரு இஸ்லாமிய மனிதரும் அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுமேயானால் அல்லாஹுவின் மீது மட்டும்தான் அவர் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வதென்பது இஸ்லாத்தில் ஒரு மாபாதக செயலை செய்தவரை போன்று அவர் பார்க்கப்படுகிறார். அது குறித்த சில நபிமொழிகளை நாம் பார்ப்போம். சஹி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. 3836வது நபிமொழியாக இருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடியவர் இப்னு உமர் ரதியல்லான் அவர்கள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா மன்கான ஹாலிஃபன், கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களில் யாரேனும் ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் அல்லாஹ்வின் மீது அன்றி வேறு எதன் மீதும் அவர் சத்தியம் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் குறைஷி மக்கள், நபிகளார் காலத்தில் வாழ்ந்த குறைஷி மக்கள், அவர்கள் தங்களுடைய தந்தையர்கள் மீது சத்தியம் செய்வார்கள். எப்படி சொல்லுவார்கள்? ஒல் அபி, என் தந்தையின் மீது சத்தியமாக, இப்படி சொல்லுகிற வழக்கம் அன்றைய அரபுகள மக்கள், குறிப்பாக குறைஷியர்களிடம் இருந்தது. இதை நபி அவர்கள் சொல்லிவிட்டு ஃபகால, நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹலிஃபு பி ஆபாயிக்கும், நீங்கள் உங்களுடைய தந்தையர்கள் மீது சத்தியம் செய்யாதீர்கள் என்று நபிகளார் தடுத்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சஹி புகாரினுடைய 2679வது நபிமொழி. நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், மன்கான ஹாலிஃபன், உங்களில் ஒருவர் சத்தியம் செய்தால் ஃபல் யஹ்லிஃபு பில்லா, அவர் அல்லாஹ்வின் மீதே சத்தியம் செய்யட்டும், அவுல் யஸ்முத், அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும். சத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் பட்சத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று அவர் அல்லாஹ்வை தான் சத்தியம் செய்ய வேண்டுமே ஒழிய, அது அல்லாமல் வேறு யார் மேலேயோ சத்தியம் செய்கிற நிலைக்கு அவர் தள்ளப்படுவாரேயானால் அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும், யார் மீதும் சத்தியம் செய்து விட வேண்டாம். அப்படிங்கிறத ரசூல்லா நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று மற்றொரு நபிமொழியில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹலஃப பி கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது யார் சத்தியம் செய்கிறார்களோ ஃபகது அஷ்ரக, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். அவர் இணை வைப்பு அளவிற்கு மிக மோசமான பாரதூர விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதை இஸ்லாம் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் சத்தியம் செய்தால் அது இறைவன் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த கால பொழுதில் ஒரு யூத மனிதர் நபி அவர்களிடத்தில் வந்து சில செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்போது என்ன தகவலை பதிய வைக்கிறாங்கன்னா, உங்களுடைய தோழர்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்துகிறார்கள், இணை துணையை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நபி அவர்கள் என்ன விஷயம்னு அதை பற்றின விளக்கங்களை கேட்குறாங்க. அப்போ வந்த மனிதர் சொல்லுகிறார், அவர்கள் உங்கள் தோழர்கள் யார் மீதாவது யாருக்கு இடத்திலாவது சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் ஒல் காபா, காபாவின் மீது ஆணையாக அப்படிங்கிறாங்களே, இது தவறு தானே அப்படிங்கிறத ஒரு யூத மனிதர் நபி அவர்களுக்கு அந்த தகவலை எடுத்துரைக்கிறார். ரசூல்லா அந்த தவறை, அது தவறுதான் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய தோழர்களை அழைத்து, இனிமேல் உங்களில் யாரேனும் சத்தியம் செய்யும் போது ஒல் காபான்னு சொல்லாதீங்க, ஒரு ரப்பில் காபா, காபாவினுடைய இறைவன் மீது ஆணையாக, நீங்கள் எதை சொல்லி எந்த வர்ணனைக்குரிய வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வர்ணனைக்குரிய வார்த்தைகளின் இறைவன் மீது ஆணை என்பதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் இதில் வழிகாட்டுவதை பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் எத்தனையோ விதவிதமான வார்த்தைகளில் சத்தியம் செய்திருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹின் மீது தான் சத்தியம் செய்திருக்கிறார்கள். வல்லதி நஃப்சி பி யதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. எனவே இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக சொல்லித் தரக்கூடியது, நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால், சத்தியம் 2 காரியத்துக்கு செய்வோம். ஒன்று, நடந்து முடிந்ததை நடந்தது என்றோ இல்லை என்றோ நிரூபிப்பதற்காக சத்தியம் செய்வோம், அல்லது நடக்க போவதை வாக்குறுதிக்காக சத்தியம் செய்வோம். நீங்கள் எந்த வகையில் சத்தியம் செய்தாலும் சரி, இறைவன் மீதுதான் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் ஒரு கலாச்சாரம் நீங்கள் பார்க்கலாம், வளமையான அந்த பேச்சு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம்?
குர்ஆனின் மீது ஆணையாக, பள்ளிவாசல் மீது ஆணையாக, இது மாதிரியான வார்த்தைகளை இஸ்லாம் இணை வைப்பு பாரதூரமான பெரும் விளைவை ஏற்படுத்தக்கூடியது என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது. இந்த வாய் தவறி வரக்கூடியதை கூட இஸ்லாம் தடுத்திருக்கிறது. நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்கள், அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாத்தை பெற்றவர்கள் இல்லை. தாயும் முஸ்லீம், தந்தையும் முஸ்லீம், அதனால நாம முஸ்லீம் அப்படின்னு வந்த மக்கள் இல்லை. நிறைய மக்கள் அவர்கள் பழைய மார்க்கத்தில் இருந்து அதில் இருந்தால் வெற்றி கிடைக்காது என்பதை உணர்ந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு பழக்க தோஷத்தில் என்ன வார்த்தை வந்துடுதுன்னா வல்லாத். லாத் என்றால் நபிகளார் காலத்தில் நபி அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த பூமியில் மக்களால் வழிபட்ட இணை தெய்வங்களில் அது ஒரு தெய்வம். லாத், உஸ்ஸா, மனாத் என்கிற பெயருடைய தெய்வங்கள். அப்போ வல்லாத், ஒல் உஸ்ஸா, ஒல் மனாத் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். இந்த டங் ஸ்லிப்பாய், அதாவது நாவு தடுமாறி ஒருவருக்கு அந்த வார்த்தை வறுமையானால் அதுவும் குற்றம்தான். ஆனால் அதற்கு பகரமாக அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர் சொல்லட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அப்போ நாவு தவறி கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது என்கிற அளவிற்கு இஸ்லாம் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இதுல அப்போ யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹ் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்றால், அப்போ அல்லாஹ் செய்கிற சத்தியங்களை நீங்க பாருங்க. குர்ஆனில் ஏராளமான அத்தியாயங்களில் ஒவ்வொரு பொருளை சொல்லியோ அல்லது வேற வேற அதனுடைய வர்ணிப்பு வார்த்தைகளை சொல்லியோ அல்லாஹ் சத்தியம் செய்கிறானே, இதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ நாம சத்தியம் அல்லாஹ்வின் மீது செய்வதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வை அதற்கு சாட்சி ஆக்குகிறோம். இதான் அதுக்கு உண்மை. அல்லாஹ்வை நான் ஒரு காரியத்தை நிரூபிக்க நினைக்கிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக இதை செய்தேன் அல்லது செய்யவில்லை என்று சொல்கிறேனே, ஆனால் நான் செஞ்சனா இல்லையாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் தான் இதுக்கு சாட்சி. சத்தியம் என்பது அதைத்தான் உணர்த்துகிறது. அல்லது எதிர்காலத்தில் ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், நான் செய்வேனா மாட்டேனா என்பதையும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அல்லாஹ்வே இதற்கு சாட்சி என்பதை உணர்த்துகிற வார்த்தை. அப்ப இதுல இன்னொரு ஆளை கூட்டாக்குவதை இணையாக்குவதாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. அப்ப அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் சத்தியம் செய்கிறான். அவன் செய்யும் போது எதன் மீதெல்லாம் செய்கிறான்? ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று வானத்தின் மீது, சந்திரன் மீது, சூரியன் மீது, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை சொல்கிறானே. அப்ப அல்லாஹ் ஏன் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம். விதிமுறைகளை பொறுத்தவரை அது படைப்புகளுக்குத்தான். படைத்தவன் போடுவான், படைப்பினங்கள் கட்டுப்படணுமே தவிர படைப்பாளனுக்கு விதிமுறைகள் கிடையாது. யாழ்ல நீ இது மேல சத்தியம் பண்ணான்னு கேட்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு மேலன்னு ஒரு ஆற்றல் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகர்னு ஒரு ஆற்றல் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழே, அதுவும் அல்லாஹுவால் உண்டாக்கப்பட்ட ஆற்றல் தான். அப்ப அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்கிறான் என்றால், அந்த காரியங்களை அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கோ சிறப்புகளை உணர்த்துவதற்கோ அல்லது அது சார்ந்த ஒரு விளக்கத்தை தருவதற்கோ அல்லாஹ் அதை கொண்டு வருகிறான் என்று புரிந்து கொள்ளலாம். ஒல் அஸ்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியம், மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள், இன்னென்ன சாரார்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி, உங்களுக்கென்று கெடு நேரம் இருக்கிறது, காலம் உங்களுக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, இது போன்ற உணர்த்தலை ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி சத்தியங்களை செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே விதிமுறைகள் என்பது அது படைப்புகளுக்குத்தான். படைத்தவனுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. அவனுக்கு உருவாக்கி கொண்டால் உண்டு, அவனுக்கே உருவாக்கி கொண்ட விதிமுறைகள் என்றால் உண்டே ஒழிய, அப்படி அல்லாமல் எந்த ஒரு விதிமுறையும் இறைவனை கட்டுப்படுத்தாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இவ இறைவன் சத்தியம் செய்கிறான். எதன் மீது இந்த வசனங்களிலே சத்தியம் செய்கிறான் என்றால், உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறான். ஒனஃப்ஸின் வமா சவ்வாஹா, உள்ளத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த வசனங்களில் உள்ளத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன தெரியப்படுத்த வருகிறான், எதை குறித்து அல்லாஹ் பேச வருகிறான் என்ற கேள்வி நமக்கு வரலாம். உள்ளத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனினுடைய அடிப்படை அஸ்திவாரம் என்பதே அது உள்ளம்தான். உள்ளத்தை வைத்துதான் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்ட காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த உள்ளம் கெடுமையானால், சீர்கட்டு விடுமையானால், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடங்கிவிடும், முடங்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமகனார் இது குறித்த ஒரு தகவலை, செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரி 52வது நபிமொழி. நபிகளார் சொன்னார்கள், அலா மக்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், ஒ இன்னஃபில் ஜசதி முதுகா, உடலில ஒரு சதை துண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லுகு, அது சீர் பெற்று விட்டால் முழு உடலும் சீர் பெற்று விடும். ஒ இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லுகு, அது சீர்குலைந்து விட்டால் முழு உடலும் சீர்குலைந்து விடும். அலா ஒஹியல் கல்பு, கவனத்தில் கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று நபிகள் பெருமகனார் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. மனித வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக, ஆணிவேராக,
அவன் வாழ்வினுடைய எண்ண ஓட்டங்களாக எல்லாவற்றிலுமே இருப்பது இந்த உள்ளம்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், மனிதன் ஒரு காரியத்தை அவன் எடுத்த எடுப்பில் செய்வது கிடையாது. ஒரு சிறிய எண்ணம் உள்ளத்திலே தோற்றமாகும். அந்த எண்ணத்துக்கு நாம வரை விளக்கணங்களை கொடுக்க ஆரம்பித்து வடிவங்களை உண்டாக்க ஆரம்பிப்போமே ஆனால் எண்ணங்கள் நாள்பட நாள்பட சிந்தனைகளாக மாறும். அந்த சிந்தனைகள் எப்படி மாறும் என்றால், அவன் வாழ்க்கையில் ஒரு செயலாக அது உதயமாகும். அந்த செயல் அவனுக்கு பழக்கமாக மாறும். பழக்கம் அவனுக்கு வாழ்க்கையாக மாறிவிடும். ஏதோ ஒரு சின்ன சிந்தனை தான் என்று நாம் அலட்சியப்படுத்துவோமே ஆனால் அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிவிடும் என்பதைத்தான் நிகழ்கால சூழ்நிலைகளின் மூலமாக உள்ளம் சார்ந்த மனநிலை சார்ந்த நிபுணர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அல்லாஹ் இந்த நஃப்ஸை குறித்து, இந்த ஆன்மாவை, மனிதனுடைய உள்ளத்தை குறித்து பேசுகிற வார்த்தையை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லும்போது கூடுதலான என்ன வார்த்தையை சொல்கிறான் என்றால், அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் அந்த வசனத்தில், ஒ நஃப்ஸின் வமா சவ்வாஹா, ஆன்மாவின் மீது சத்தியம், அது சீர்படுத்தப்பட்ட செம்மைப்படுத்தப்பட்ட நிலையின் மீது சத்தியம். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் நல்லது எது கெட்டது எது என்பதை அல்லாஹ் அதற்கு இல்ஹாம் செய்திருக்கிறான், அதாவது உள் உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ மனிதனுடைய உள்ளம் யதார்த்தமாகவே அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை ஒரு நபர் வந்து போதிக்க வேண்டிய அவசியம் மனிதனுக்கு கிடையாது. அவன் பார்க்காத நிகழ்வுகளை போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு விஷயத்தை பார்க்கலன்னு வைங்க, உள்ளம் அதை நம்பாது. வானவர்களை மனிதர்கள் பார்க்கல, அதே போன்று மறுமை நாளை பார்க்கல, சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, அதே போன்று கபர் வாழ்க்கையை பார்க்கல, ஜின்களை பார்க்கல. அப்ப இது மாதிரி மறைவான காரியங்களை நம்ம பார்க்கலன்னா இதை சொல்லுவதற்கு ஒரு ஆள் வேணும். அப்ப இறை தூதர்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் வேத செய்தியை அறிவித்து இப்படிலாம் இருக்குது, இதையெல்லாம் நீங்க நம்பி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஏதோ உணர்த்த வேண்டியது இல்லை. விபச்சாரம் குற்றம்ங்கிறத அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. அவனுக்கு இயல்பாகவே அது தெரியும். விபச்சாரம் குற்றம், மது அருந்துவது குற்றம், கொலை செய்வது குற்றம், திருடுவது குற்றம், அடுத்தவர்களிடத்தில் இரக்க குணம் அற்ற நிலையில் நடந்து கொள்வது, நாணயமற்ற முறையில் நடந்து கொள்வது குற்றம் என்பது இன்னொருத்தன் வந்து போதிக்க வேண்டியது இல்லை. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். மனிதனுடைய உள்ளத்துக்கு நாம் எதை செய்தோம், அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் அவர்களுடைய உள் உணர்வை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இயல்பாகவே மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு இதுவெல்லாம் நல்லது இதுவெல்லாம் கெட்டது என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால தான் இயற்கை மார்க்கத்தை நோக்கி பல மக்கள் இயல்பாகவே தங்களுடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த உள்ளம் தொடர்பான செயல்களில், அதனுடைய காரியங்களில் நாம அடுத்து கவனிக்க வேண்டிய நிகழ்வு என்ன அப்படின்னா, மனிதன் ஷைத்தானால் வழிகெடுக்கப்படுகிறான் என்பதை நாம புரிந்து வைத்திருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஷைத்தானை ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய சொல்லும் பொழுது ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய ஷைத்தான் மறுக்கிறான். அப்ப சூரா அல் அராஃப்ல அது குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான், மா மனஅக அல்லாஹ் தஸ்ஜூத இது அமர்துக், இப்லீஸே உனக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட போது, நான் உனக்கு கட்டளையிட்ட போது என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் உன்னை தடுத்தது எது அப்படின்னு அல்லாஹ் கேட்டு அதுக்கு அவன் ஒரு பதிலும் கொடுக்கிறான். என்ன சொல்கிறான், அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய், அப்ப நான் தானே சிறந்தவன் என்று சொல்லி நான் சுஜூது செய்ய மாட்டேன் பணிய மாட்டேன் என்று அவன் மறுக்கிறான். அப்ப அல்லாஹ் அவனை உதாசீனப்படுத்தி அவனை இழிவுபடுத்தி அந்த சபையை விட்டு அல்லாஹ் தூரப்படுத்துகிறான். அப்ப அவன் ஒரு வார்த்தையை கேட்கிறான், அந்திரணி இலா யௌமி யுபாஸூன், யா அல்லாஹ் இந்த மனிதர்களை திருப்பி எழுப்பப்படுகிற ஒரு நாள் என்று நீ முடிவு செய்திருக்கிறாய், அந்த எழுப்பப்படுகிற நாள் வரை எனக்கு நீ அவகாசம் தா அப்படின்னு அந்த இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறான். இன்னக்க மினல் முந்தரீன், உனக்கு நாம அவகாசத்தை வழங்குகிறோம் என்று சொல்லி ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஒரு பெரும் சுதந்திரத்தை வழங்குகிறான். அன்றைய நாளில் இருந்து கியாமத்து நாள் வரை அவனுக்கு சுதந்திரம். எந்த மனிதர்கள் விஷயத்தில் வேண்டுமானாலும் நீ சென்று அவர்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்யலாம். நபிமார்கள் நல்லோர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை உன்னுடைய சதிவலையில் விழ வைப்பதற்கு நீ முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சுதந்திரத்தை ஷைத்தானினுடைய வம்சாவளிக்கு, இப்லீஸினுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று குர்ஆன் அதை சொல்கிறது. அப்ப மனிதனை வழிகெடுப்பதற்காக, தீமைகளை செய்ய வைப்பதற்காக ஷைத்தான் என்பவன் ஒருவன் களத்தில் நிற்கிறான். ஷைத்தான் நிற்பதை போன்று இயல்பாகவே மனிதனுடைய உள்ளமும் தீமையை நோக்கி தூண்டும்.
அதையும் நாம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். ஷைத்தான் மட்டும்தான் விரோதி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஷைத்தானும் விரோதி தான், அதுபோன்று உள்ளமும் ஒரு வகையில் நமக்கு விரோத தன்மையை செய்யும். இப்லீஸ் வந்து ஆதம் நபியை வழிகெடுப்பதற்கு சுவனத்தில் சில ரம்மியமான வர்ணனை மிக்க வார்த்தைகளை சொன்னான் என்றால், அப்ப அந்த இப்லீஸ் வழிகெடுவதற்கு என்ன காரணம்? இன்னொரு இப்லீஸ் வந்தானா? அப்ப அவனுடைய உள்ளம் தான் அதற்கு காரணம். அப்ப இந்த உள்ளம் ஒரு மனிதனை வழிகெடுக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரமலானுடைய பொழுதுகளில் அதிகமாக மக்கள் மத்தியில் பிரபலியப்பட்ட ஒரு வார்த்தை தான். இதா ஜா ரமதான் ஃபுதிஹத் அபுவாபு ஸமா. ரமலான் மாதம் வந்து விட்டால், அதாவது வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, அதே போன்று சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஒகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. வசூல் சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்ப இந்த மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் இதுக்கு வேற ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுது. ஷைத்தான் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் விலங்கிடுங்கள், ஷைத்தான் நீங்க கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிற அர்த்தமும் ஒரு சில நபர்களால் சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அப்ப ஷைத்தான் உண்மையில் விலங்கிடப்படுகிறான் என்றால் இந்த ரமலான்ல முஸ்லிம்கள் தவறு செய்வதில்லையா, பாவங்களில் ஈடுபடுவதில்லையா? அப்ப ஷைத்தானால் மட்டும்தான் நாம் வழிகெடுகிறோம் என்று இல்லை, நம்முடைய உள்ளத்தாலும் நாம் வழிகெடுகிறோம். அதைத்தான் நபி அவர்கள் அந்த செய்தியிலே சஹி புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நபிமொழியில் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நாம பார்க்கிறோம். இது சீர்பெற்று விட்டால் உடல் சீர்பெற்று விடும், இது சீர்குலைந்து விட்டால் உடல் சீர்குலைந்து விடும் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே உள்ளம்தான் நாம் அதிகம் பாதுகாக்க வேண்டிய, பேண வேண்டிய, முஸ்லிம்கள் கட்டி காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு சொத்தாக இந்த உள்ளம் என்பதுதான் இருக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான உள்ளத்தோடு செல்வதை தவிர வேற எந்த விதமான ஒரு காரியத்தையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கவில்லை என்ற விதத்திலெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துகள், மார்க்கத்தினுடைய செய்திகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே உள்ளம் என்பது அது உண்மையில் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிரமமான ஒரு பகுதி தான். அதை கட்டுப்படுத்த தெரிந்து விடுமையானால் நாம் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் சீராக நடந்து விடலாம். ஒருவேளை கட்டுப்படுத்த நாம் தவறி விடுவோமேயானால் அது நம்மை மறுமை நாளில் நரக படுகொலியிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதையும் நாம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல கூடுதலாக இன்னொன்று நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உள்ளத்தை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய இறையச்சவாதிகளாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த உள்ளத்தை அமைதிப்படுத்துவதில் சிரமப்பட்டிருக்கிறாங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. பெரிய இறையச்சவாதிகள், ஏன் நபிமார்களாகவே இருந்தாலும் சரி, இந்த உள்ள விஷயத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடக்கும், உள்ளத்தோடு ஒரு பெரிய சண்டையிடுதலே நடக்கும். அப்ப நபிமார்களுக்கே நடக்குதுன்னா நம்மெல்லாம் சாமானியர்கள், அப்ப நாமும் இது போன்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது வந்து நீங்க குர்ஆனில் சூரா பக்கரா என்கிற 2வது அத்தியாயத்தின் 206வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியோடு நடந்த ஒரு உரையாடுதலை குறித்து பேசுகிறான். இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்கள் கூறியதை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். நம்ம தூதர்கள் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அவர்கள் கூறியதை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, யல்ல இறந்தோரை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. இப்போ இது இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்ப இப்ராஹிம் நபி சந்தேகப்பட்டார்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா நபிமார்களுமே உலகத்தில் உள்ள எல்லா இறை நம்பிக்கை கொண்டவர்களை விட தலை சிறந்த ஈமான் கொண்டவர்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உள்ளம் அமைதி ஆகாதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டியே இப்ராஹிம் நபியே சந்தேகப்படுறாங்கன்னு அப்போ நம்மளும் சந்தேகப்படுற இடத்துல தான் இருப்போம், அப்போ அவங்க இப்ராஹிம் நபி சந்தேகப்படலை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அடுத்த பதில் கொடுக்குறான் பாருங்க. கால அவலம் துமின், இப்ராஹிமே நீங்க நம்பலையான்னு கேட்கறான். ஏன்னா அடுத்த கேள்வி இப்படி தானே மக்களுக்கு வரும். இப்போ இப்ராஹிம் நபி நம்பாமல் இருந்திருக்கிறாங்க மறுமையை, அல்லாஹ் வந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை இப்ராஹிம் நபிக்கே சந்தேகம் ஏற்பட்டது என்பதை போன்று கேள்வி வந்துடும். அல்லாவே அங்க கேட்கிறான் இப்ராஹிம் நபிட்டு, அவலம் துமின், இப்ராஹிமே நீங்கள் நம்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ இப்ராஹிம் நபி சொல்றாங்க, கால பலா, அல்லாஹ் அப்படிலாம் கிடையாது, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒலாக்கின் லியத்துமை இன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் அது ஒரு சாந்தி அடைய மாட்டுக்கு, ஒரு நிம்மதி அடைய மாட்டுக்கு, அது ஏதாவது ஒரு சில குடஞ்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த உள்ளத்தினுடைய தன்மையே அப்படித்தான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தையின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே மனிதர்கள் இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பெரிய சவாலான காரியம். வேறு உலகத்தில் உள்ள பிராணிகளை கட்டுப்படுத்தி விடலாம், உலகத்தினுடைய நவீன தொழில்நுட்பங்களை கட்டுப்படுத்தி விடலாம், எதை வேண்டுமானாலும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே மனிதன் கொண்டு வந்து விடலாம். ஆனால் உள்ளத்தை கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமான காரியம்தான் என்பதை நபிமார்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சம்பவத்தின் மூலமாகவும் நம்மால்
தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த உள்ளத்தை அதை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த காரியம், அதற்கு நன்மையை போதித்து நன்மையின் அடிப்படையில் அந்த உள்ளத்தை நாம வழி நடத்த வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு அதிகமாக சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில அடுத்து சொல்லுவதை பாருங்கள். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இதற்கு நாம நன்மையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம், தீமையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம். கது அஃப்லஹ மன் ஜக்காஹா. யார் இதை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கது அஃப்லஹ, நிச்சயம் அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் உறுதிப்படுத்துறான் வார்த்தையில். மன் ஜக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு அந்த வசனத்தை பார்க்க முடிகிறது. இப்ப இது யார் பரிசுத்தப்படுத்தினார் என்பது நாம புரிந்து கொள்ளணுமா, அல்லது அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துகிறான் என்று புரிந்து கொள்ளணுமா அப்படின்னா இதுல ஒரு கருத்து வேறுபாடு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கு. இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய மக்கள் மத்தியில இதே ஒரு கருத்து வேறுபாட்டை நீங்கள் பார்க்கலாம். என்ன கருத்து வேறுபாடு அதுல நிலவுது அப்படின்னா, அல்லாஹ் வந்து பரிசுத்தப்படுத்துகிறானா அல்லது அடியாறுகளே தங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியுமா? ஏன்னா அல்லாஹ் அங்க சொல்லும் பொழுது ரெண்டுக்குமே சாத்தியமான வார்த்தையை பத்தி சொல்றான். அப்ப எதை பற்றி அது பேசுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பல நேரங்களில் எழலாம். அல்லாஹ் தான் வந்து பரிசுத்தப்படுத்துகிறான் என்ற விதத்துல குர்ஆன்ல சில ஆயத்துகளை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக சூரா நிசாவில் இடம்பெற்றிருக்கிற 49வது வசனம், 4வது அத்தியாயம் 49வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லா, மாறாக அல்லாஹுதான் யுஸக்கி மையஷா, தான் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகிறான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு இந்த வசனம் பேசுது. அல்லாஹ் கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது என்று இந்த வசனம் பேசுவதை பார்க்கிறோம். அதே போன்று 24வது அத்தியாயம் சூரா நூர், அதுல 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வசனத்துடைய இறுதியில வருகிறது. ஆரம்பத்திலிருந்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஒமை யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறாரோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அவன் உங்களுக்கு எதை ஏவுகிறான்? வெட்கக்கேடான காரியத்தை தான் ஏவுகிறான். ஒல் முன்கர், தீமையை அவன் ஏவுகிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் மா ஜக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, ஒருபோதும் உங்களில் ஒருவரும் பரிசுத்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்க மாட்டான். அல்லாஹுடைய பேரருளால தான் நீங்க வந்து பரிசுத்தத்தை அடைகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா, மாறாக அல்லாஹ் தான் நாடியவர்களைத்தான் பரிசுத்தப்படுத்துகிறான். வல்லாஹு சமியுன் அலீம், அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் பேசுது. அப்ப இதுவும் என்ன, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் என்ன கிடைக்கும்? உள்ள பரிசுத்தம் என்பது கிடைக்கும் என்று சொல்கிறது. அதே போன்று இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம். நபிகள் பெருமகனார் ஒரு துவா ஒன்றை சொல்லி இருக்கிறாங்க. சஹி முஸ்லிமினுடைய 5266வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் அந்த துவா ஒரு மிக நீண்ட ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜிஸ் வல் கஸ்ல் வல் ஜுபன் வல் புக்ல் வல் ஹரம் வ அதாபில் கபர். இறைவா, கஞ்சத்தனம், கோழைத்தனம், சோம்பல், இயலாமை, அதே போன்று கபருடைய வேதனை, இதையெல்லாம் விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடும், ஒன்றை நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலா சொல்றாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்துக்கு நீ இறையச்சத்தை வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா அடுத்து கேட்கிறாங்க. ஓ ஜக்கீஹா, அதை நீ பரிசுத்தப்படுத்து. அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அல்லாஹ்தான் என்பது இந்த நபிமொழி மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கைரு மன் ஜக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்துபவரில் நீதான் சிறந்தவன். பிறகு தொடர்ச்சி அந்த துவா அதுக்கடுத்த நிலைகளை பற்றி பேசுகிறது. எனவே இந்த துவாவும் சொல்லுகிறது, மேல நாம குறிப்பிட்ட சில வசனங்களும் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பும்போது மூசா நபி போய் ஃபிரௌன் கிட்ட கேட்ட வார்த்தையை, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உனக்கு விருப்பமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கேட்கிற நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அப்ப உண்மையில் இது யாருடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது? அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துகிறானா அல்லது மனிதர்கள் தங்களாகவே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களா அப்படிங்கிறத, இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.